வெல்கம் டு பாவை ஐஏஎஸ் அகாடமி. பாவை ஐஏஎஸ் அகாடமி மாணவர்களே வணக்கம். இது குரூப் 2 ஏ கிளாஸஸ். சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பாலிட்டி. நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் கவர்னர். அதே போல் இது பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ. சரிங்களா? இதில் நம்ம நிறைய டாபிக்ஸ் நிறைய பார்ட் கவர் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 1ல் நம்ம பார்க்க போகிறது கவர்னர். இதில் சில செலக்டிவ் டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்ட் 1 வீடியோவில். மாணவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்னாலும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்கள் சக நண்பர்களுக்கு நீங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸை நீங்கள் ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இதே பிகினர்ஸ் இதான் ஃபஸ்ட் டைம் நான் டிஎன்பிசி படிக்கிறேன்னா நீங்கள் ஒரு நோட் போட்டு நீங்கள் தாராளமாக இதை எழுதிக்கலாம். சரிங்களா? நம்ம ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஒரு மார்க் டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் அதோட இது கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ பாவை ஐஏஎஸ் அகாடமி குரூப் 2 ஏ கிளாஸஸ். இது குரூப் 2 ஏ கிளாஸஸ்னால இது கொஞ்சம் டீட்டெயிலாக தான் இருக்கும். ஸோ குரூப் 2 அப்படின்னு வரும்பொழுது நமக்கு இதில் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு இருக்குது, ப்ளஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்டர்வியூ போஸ்ட் வரும்போது நமக்கு ஓரலாக இன்டர்வியூ கேள்வி கேட்பாங்க. அப்போ நமக்கு கவர்னர் அப்போது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாவே போதும். ஸோ A to Zன்னா இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம், A to Z ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம கவர்னரை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனில் அரசியலமைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரி வாங்க. ஓகே, நம்ம பாலிட்டி. ஸோ பாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 சிலபஸில் யூனிட் 5ல் கொடுத்துருப்பாங்க இந்தியன் பாலிட்டி. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 6 டிவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த டாப்பிக்கை தான் நம்ம கவர் பண்ணால் நமக்கு குரூப் 2 ஆர் குரூப் 1 எல்லாத்துலேயுமே இந்த சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கவர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 கேள்விகள் நமக்கு சாதாரணமாக கேட்பாங்க இதில். ஸோ அதே போல் பாலிட்டி பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்கோரிங் ஏரியா. 25 to 30 கொஷின்ஸ் அப்படின்றது பெரிய ஒரு விஷயம். நம்ம எக்ஸாக்டாக 100 அவுட் ஆஃப் 100 நம்மளால் இதில் எடுக்க முடியும். இந்த டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணால் போதும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவர்னர் அப்படின்றது எந்த டாப்பிக்கில் வரும் பார்த்திங்கன்னா சப்டிவிஷன் 3ல் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், மாநில நிர்வாகம் அப்படி இருக்குது பார்த்திங்களா? மாநில நிர்வாகம் இருக்கும். இது கீழே தான் கவர்னர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். போஸ்டிங்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மற்றபடி இதெல்லாமே ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இதுக்குன்னே செப்பரேட் வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் பாருங்கள். இந்தியன் பாலிட்டிக்கு என்ன புக்கை நம்ம படிக்கணும், எங்கேருந்து கவர் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் டீட்டெயிலாக ஒரு கவர் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம். அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். கவர்னர், ஆளுநர். இன்றைக்கி நம்ம 4 ஹெட்டிங்கில் தான் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா அறிமுகம், இன்ட்ரொடக்ஷன், இன்னொன்று அப்பாயின்மெண்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேர்ம் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ். இந்த 4 டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்க்கும் பொழுது நம்ம கான்ஸ்டியூஷன் இந்திய அரசமைப்பில் எந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். இதை நோட் பண்ணிக்கோங்க, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆட்சி முறை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபியூச்சர்ஸ், நிறைய அம்சங்கள் இருக்குது. முதல் அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ரி ஃபியூச்சர்ஸில் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற 2 விஷயம் இருக்குது. நாமினல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பெயரளவு அதிகாரம் கொண்டது தான் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ரியல் அதிகாரம். சரிங்களா? முழுமையான ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு இருக்கும். அப்போ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இந்தியாவில் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடெண்ட். இதுவே ஸ்டேட்
ஸ்டேட் லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர். ஸோ ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா கவர்னர். இதுவே ரியல் எக்ஸிக்யூட்டிவ், முழுமையான அதிகாரத்தை கொண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் பிரைம் மினிஸ்டர், பிரதமர், பிரைம் மினிஸ்டர். ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி மெத்தட். அப்போ இந்த கான்செப்ட் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்லிமெண்ட்ரி மெத்தடில் தான் வந்து நிறைய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம கவர்னரை பற்றி படிக்கும்பொழுது கண்டிப்பாக நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. சரிங்களா? அதனால தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே போகலாம். ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டுன்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே ஸ்ட்ரக்சர்னு எழுதிக்கிங்க. சரிங்களா? ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரை தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு பாருங்கள். இங்கே பிரசிடெண்ட், இந்த இடத்துல அதுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்படின்ட்டு இருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்ற போஸ்டிங்கே கிடையாது. சரிங்களா? ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா பிஎம், பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு இருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஃபோர்த், இங்கே பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சர்கள் குழு. இங்கேயும் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஃபிஃப்த்து, இங்கே பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரல் அப்படின்ட்டு இருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட். இங்கே அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில், நிர்வாகத்தை லெவலில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றிய நிர்வாகம். இது பார்த்திங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், மாநில நிர்வாகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட்டுன்னு. ஸோ தலைமை வழக்கறிஞர் தான் நம்ம வந்து அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப்னு ஸ்டேட் நம்ம சொல்கிறோம். மாநிலத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாநில அரசாங்கத்துக்கு சார்பாக வாதாடுவாங்க. அவங்கள தான் அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட் சொல்கிறோம். இதுவே அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்தின் தலைமை வழக்கறிஞர். வெளிநாட்டில் போய் வாதாடுறது, இல்லை வந்து இந்திய அரசாங்கத்து சார்பாக மாநிலத்தோட வாதாடுறது, இதெல்லாம் இவங்க பேர். சரிங்களா? ஸோ ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. இது கூட நமக்கு கொஷனாக கேட்கலாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். ஸ்டேட் சப்ஜெக்ட், மாநில சப்ஜெக்ட், ஸ்டேட் சப்ஜெக்டை எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 6. இதை நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் 6 கொடுக்கப்பட்டிருக்கு. பகுதி 6 தான் வந்து ஸ்டேட் சப்ஜெக்டை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே போல் ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கவர்னர் பற்றி படிக்கும் பொழுது ஆர்டிக்கல் 153 to 167. இந்த ஆர்டிக்கலில் நம்ம வந்து டீட்டெயில்டாக ஆர்டிகல்ஸ்க்குன்னு கவர்னரை பற்றி ஒரு வீடியோ நம்ம போடுவோம். பட் இப்போதைக்கு எக்ஸ்க்ளூசிவாக பார்த்திங்கன்னா 153 to 167 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸை பற்றி நமக்கு ஆர்டிக்கல் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னா யாருன்ட்டு. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி இருந்திருப்பீங்க. அதே போல் சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்ற போஸ்டிங் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வைஸ் கவர்னர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கவர்னர். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. கவர்னருக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவர்னர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் is the chief executive head of the state. So ஞாபகம் வச்சுங்க, கவர்னர்
இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு மாநிலத்தின் தலைமை அதிகாரி, சரிங்களா, தலைமை நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கவர்னர். இந்த இடத்துல நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன், சரிங்களா. கவர்னர் தான் ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி என்று கருதப்படுவார். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. இதோட இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. சீஃப் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், சரிங்களா. சீஃப் மினிஸ்டர் இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்னு. மாநில அரசாங்கத்தின் தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். இதே மாநில அரசாங்கத்தின் நிர்வாகத்தின் தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கவர்னர். இது ஞாபகம் வச்சுங்க. ஏன் இந்த பார்ட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ், சரிங்களா. இப்போ பாருங்கள், ஸ்டேட் லெவலில் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர், ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், சரிங்களா. பெயரளவு அதிகாரம் கொண்டவர் ஆளுநர், நிஜமாகவே ரியல் அதிகாரத்தை கொண்டவர் பார்த்தீங்கன்னா அது சீஃப் மினிஸ்டர். இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கவர்னர் இஸ் அ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், சரிங்களா. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். இஸ் ஏ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த பாயிண்ட்டு கவர்னர் இஸ் அ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னாலும் அது உண்மை தான். அதர்வைஸ் இஸ் கால்ட் ஆஸ் கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னாலும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், சரிங்களா. யார் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் அப்படின்னு கேட்டால் அது ஆளுநரை தான் குறிக்கும். ஏன்னா ஆளுநர் கவர்னர் அப்படின்ற போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. ஏன்னா பிரசிடென்ட்டுமே இந்த இடத்துல கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு தான். ஆனால் அரசாங்கத்தின் தலைவர், அரசாங்கம் அப்படின்றது ஆட்சி அமைக்கிறது. 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறவங்க தான் அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க. அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சீஃப் மினிஸ்டர் குறிக்கும். அதை கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, சரிங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா நான் இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லிட்டேன் நாமினல்னால் என்ன, ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னா என்னன்னு நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா. ஓகே, இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. act as a governor, act as agent of central government. இந்த தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஏன் ஒரு ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் இருக்குது, சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரோட அப்பாயின்மெண்ட்டு, கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு. ஸோ பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு இவரை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டோட ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டில் ஓரளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் பிரசிடென்ட் அப்படின்றது இவரே எடுக்கிற முடிவு கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ரெக்கமெண்டேஷனில் தான் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுறது. ஸோ அதனாலே ஒரு ஏஜென்ட்டாக இருக்கா, ஏஜென்ட் அப்படின்றது பொருத்தமாகும். அதே போல் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல், சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் இருக்கார் இந்த இடத்துல. அதனாலேயே ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல. ஸோ கொஷின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்ட் அஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னாலும் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஓகே, இதில் பாருங்கள், இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஒன்று பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ஹெட்னு அப்படின்னு பார்த்தோம். கான்ஸ்டியூஷனல் ஹெட் ப்ளஸ் என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப்னு ஸ்டேட்டுன்னு, சரிங்களா. எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்னு பார்த்தோம். இந்த பாயிண்ட்டு பார்த்தோம் நம்ம. மூணாவது பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த பாயிண்ட் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் இதை நோட் பண்ணிக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்படின்றது இஸ் நாட் எ எம்ப்ளாய்மெண்ட். இது ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் தான். ஸோ கவர்னர் அப்படின்றது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். ஸோ அதனால் கவர்னர் is not a subordinate.
subordinate to the central government. Central government ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் நாட் எ சபார்டினேட்னு. சபார்டினேட் அப்படின்றது ஒரு போஸ்டிங் கீழே இன்னொருத்தருன்னு கீழ்மட்ட ஊழியர் அந்த மாதிரி தான் வரும். நம்ம ஒரு எம்ப்ளாயர் இருந்தால் நம்ம வந்து ஒரு சுப்பீரியர் இருப்பாங்க, இன்னொருத்தர் சபார்டினேட் இருப்பாங்க. பட் கவர்னர் அப்படின்ற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷனால் இந்த ஆப்ஷன் ஞாபகம் வச்சுங்க. கவர்னர் இஸ் நாட் அ சபார்டினேட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னாலும் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? அதே போல் இட் இஸ் நாட் அண்டர் the control of central government. இந்த பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுங்க. கவர்னர் அப்படின்ற போஸ்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இதுக்கு ரீசன் என்னென்னா, திருப்பி இது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுங்க, அரசமைப்பிலே உருவாக்கப்பட்டது. இவருக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குது, இவருக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. சரிங்களா? ப்ரிவிலேஜஸ், முன்னுரிமைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த 2 பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம 3 பாயிண்ட் பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா ஒன்று கான்ஸ்டியூஷனல் ஹெட்டு, அதே போல் பார்த்திங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு. இந்த 3 பாயிண்ட்மெண்ட் கரெக்ட் தான். அதே போல் பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் எ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கவர்னர் இஸ் நாட் எ சபார்டினேட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த பாயிண்ட்டு கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர்னர் இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு. இந்த பாயிண்ட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பார்க்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூஸ்வலாக இந்தியாவில் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று பார்த்தீங்கன்னா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆர் அதர்வைஸ் இன்டைரக்ட் அப்பாயின்மெண்ட். இப்போ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வருவாங்க? டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர், எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் எம்பி. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், சிஎம், எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மேலவை. சரிங்களா? இப்போ எம்பின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா, அதே போல் பார்த்திங்கன்னா ராஜ்யசபா. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் சில போஸ்டிங்ஸ்லாம் வரும். இப்போ இன்டைரக்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு, அதாவது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா எலெக்டட் பை பீப்புள். இவங்கெல்லாம் வந்து எலெக்டட் பை பீப்புள். ஸோ நேரடியாக தேர்தல் வைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எம்எல்சி சொன்ன பார்த்திங்களா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அஸ் வெல் அஸ் ராஜ்யசபா. இதுக்கு வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ப்பா. சரிங்களா? இங்கே கொண்டு வந்துடுறேன். இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ராஜ்யசபா மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்எல்சி. சரிங்களா? தேர்ட் பாருங்கள், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட். இவங்களுக்கு எலெக்ஷன் நடக்கும். பட் யார் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னா பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டுன்னு எலக்ட்ரல் காலேஜ் இருக்கும். எலக்ட்ரல் காலேஜ். ஸோ காலேஜ் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க. எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அவங்க மட்டும் தான் வந்து ஓட் பண்ண முடியும். சரிங்களா? அதான் எலக்ட்ரல் காலேஜ் நம்ம சொல்கிறோம். பட் இங்கே பாருங்கள், பிரைம் மினிஸ்டர், லோக்சபா எம்பிஸ், சிஎம், எம்எல்ஏல எலெக்டட் பை பீப்புள், ஸ்ட்ரைட் எலெக்ஷன்ஸுங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் அப்பாயின்ட் பண்ணும் பொழுது டைரக்ட் எலெக்ஷனும் கிடையாது, இன்டைரக்ட் எலெக்ஷனும் கிடையாது. அப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நோ டைரக்ட் எலெக்ஷன் அண்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன். இது ரெண்டுமே கிடையாது. சரிங்களா? சிம்பிளாக கவர்னர் இஸ் appointed by the president. ஸோ நோ எலெக்ஷன், எந்த எலெக்ஷனும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பிரசிடெண்ட்டோட சாய்ஸாக யார் கவர்னராக வரணுன்றது பிரசிடெண்ட்டோட சாய்ஸ் கிடையாது. பிரசிடெண்ட்டோட டெசிஷன் எல்லாமே எது சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். சரிங்களா? ஒன்றிய அமைச்சர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர்கள், இவங்களோட டெசிஷன் தான் வந்து இவர் எடுப்பார். இவங்க ஒரு டெசிஷன் கொடுப்பாங்க, அதை வந்து இவர் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ பிரசிடெண்ட்டோட டெசிஷன் எல்லாமே இண்டிவிஜுவல் டெசிஷன் கிடையாது. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். அப்போ இனிஷியல் லெவலில் பார்த்திங்கன்னா கவர்னரை வந்து இப்படி தான் தேர்ந்தெடுக்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. இனிஷியல் லெவலில் நம்ம கான்ஸ்டியூஷனை
உருவாக்கும் பொழுது. அப்போ பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன். ஸோ டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ஹெட்டு யார் அப்படின்னு நமக்கு தெரியும், டாக்டர் பிஆர் அம்பேத்கர். சரிங்களா, இஸ் அ சேர்மன் ஆஃப் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன். வரைவுக்குழு, அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, recommended to conduct direct election. ஸோ டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, கவர்னரை வந்து நம்ம பேசாமல் மக்களே தேர்ந்தெடுக்கட்டும், அப்போ அதுக்கு வந்து டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஆனால் கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை, கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி, இந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அதில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது முடிவு பண்ணுறது தான் இந்த அசம்பிளி. சரிங்களா, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நோ டைரக்ட் எலெக்ஷனும் வேணாம், சரிங்களா, இன்டைரக்ட் எலெக்ஷனும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு வந்து சில ரீசன்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இந்த ரீசன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். டைரக்ட் எலெக்ஷனும் தேவையில்லை, இன்டைரக்ட் எலெக்ஷனும் தேவையில்லை. சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஒய் ஏன் இப்படி சொல்கிறாங்க, இது நீங்கள் ரீசன்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் சப்போஸ் குரூப் 1 இன்டர்வியூ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இந்த கேள்வி கேட்கலாம். ஏன் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கவர்னருக்கு டைரக்ட் எலெக்ஷன் மெத்தடே கொண்டு வரல, டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் கொண்டு வரல, இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் கொண்டு வரல அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 2-3 ரீசனாக நீங்கள் சொல்லி ஆகும் அந்த இடத்துல. சரிங்களா, ஸோ அதனால் ரீசன்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், we are following which method of system அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி, நம்ம பார்லமெண்ட்ரம் அரசாங்க முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். அப்போ இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தோட ரியல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஒன்று பார்த்தீங்கன்னா நாமினல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ். நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற இடத்துல நாமினல் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ நாமினல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், யாரெல்லாம் வந்து பெயரளவு அதிகாரம் கொண்டவங்க, பிரசிடெண்ட், சரிங்களா, கவர்னர், இந்த மாதிரி போஸ்ட். ரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இதெல்லாம் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். இவங்க அரசாங்கத்தை ரூல் பண்ணுறவங்க, இவங்க மாநிலத்தோட தலைமை இது, அவ்வளோதான் இந்த இடத்துல. ஸோ அப்படி பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை நம்ம வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கவர்னருக்கு டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பார்லிமெண்ட்ரிஸோட ஒரு ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா நாமினல் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது. ஸோ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னாவே பெயரளவு அதிகாரம் கொண்டவங்க. ஸோ பெயரளவு அதிகாரம் கொண்டவங்களுக்கு நம்ம மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, ஸோ அதனாலேயே நம்ம என்ன பண்ணோம், எந்த ஒரு எலெக்ஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஞாபகம் வச்சுங்க. we are following parliamentary system. in parliamentary system nominal and real executives are there. நாமினல் அப்படின்றது வெறும் பெயரளவு அதிகாரம் கொண்டவர்கள் தான், அதுக்கு வந்து நம்ம டைரக்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒன் ஆஃப் த ரீசன், இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் கான்ஃப்ளிக்ட், அதிகார பங்கீடுன்னு சொல்லலாம் நம்ம அந்த இடத்துல. அதிகார பங்கீடு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். யாருக்கு அதிகார பங்கீடு பிரச்சனை வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த இடத்துல. சப்போஸ் டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் எதை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, டைரக்ட் எலெக்ஷனை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பவர் கான்ஃப்ளிக்ட் யாருக்கு பவர் கான்ஃப்ளிக்ட் வரும் இந்த இடத்துல. ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷனில் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டர் டைரக்ட் எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா கவர்னர், ஆளுநரும் டைரக்ட் எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன ஆகும், சரிங்களா. அப்போ கண்டிப்பாக நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்ற ஒரு ப்ராப்ளம் தான் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கன்ஃபியூஷனில் வந்துடும் இந்த இடத்துல, சரிங்களா. ஸோ பவர் கான்ஃப்ளிக்ட் ஒன் ஆஃப் த ரீசன். அதிகார பங்கீடு கண்டிப்பாக பெரிய பிரச்சனை கொண்டு வரும். இது எப்படி கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன், சீஃப் மினிஸ்டர் கிளைம் பண்ணலாம். இவர் பார்த்தீங்கன்னா கவர்னர், நானும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் ப்ராப்ளம் பெருசாகும். இது 2வது ரீசன், சரிங்களா. ஓகே, 3வது ரீசன் நம்ம பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் நாமினேஷன் ஏன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுறதுனால ஸ்ட்ரைட்டாக அப்பாயின்ட் பண்ணுறதுனால ஈஸியாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் எனேபிள்ஸ் த சென்டர் to maintain its control over state. சரிங்களா? அப்போ மத்திய அரசாங்கத்தால் மாநிலத்து மேலே கண்ட்ரோல் ஈஸியாக கொண்டு வர முடியும். இது ஞாபகம் வச்சுங்க. பிரசிடெண்ட் யாரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரசிடெண்ட் நாமினேட்ஸ் கவர்னர். அப்போ வந்து கவர்னர்னு யாரோட கட்டுப்பாடு, முழு கட்டுப்பாடு கிடையாது. ஆனால் இருந்தாலும் கவர்னர் பார்த்திங்கன்னா தன்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே யாருக்கு அனுப்புவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவார் ஜென்ரலாகவே. அப்போ ஈஸியாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா அவங்க வந்து அவங்களோட கண்ட்ரோலை, மாநிலத்து மேலே அவங்க கண்ட்ரோலை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த ரீசன். இந்த 3 பாயிண்ட் நீங்கள் தாராளமாக ஞாபகம் வச்சுக்கணும். 4வது பாயிண்ட், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் டைரக்ட் எலெக்ஷன் நடத்தியிருந்தா, கவர்னருக்கும் டைரக்ட் எலெக்ஷன் நடத்தியிருந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ ப்ரெசென்ட் தமிழ்நாடு எடுத்துக்கலாம். ப்ரெசென்ட் தமிழ்நாட்டில் வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட், எந்த கட்சி நடத்துகிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎம்கே ரன் பண்ணுறாங்க. சரிங்களா? டிஎம்கேவோட ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின். சீஃப் மினிஸ்டர். நம்ம சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்கார். இப்போ டைரக்ட் எலெக்ஷன், கவர்னருக்கு டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருந்தாங்க. என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அதிக எம்எல்ஏ சீட் வின் பண்ணது எந்த பார்ட்டி? டிஎம்கே. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரைட்டாக he or she may nominate a favor candidate to contest election for governor. அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெசென்ட் சிஎம் இருக்கார் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் தான் வந்து அதிக எம்எல்ஏ வச்சுருக்காரு. அப்போ அதிக எம்எல்ஏ வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதிக மக்கள் அந்த கட்சிக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ கவர்னருக்கு ஒருத்தர் நிற்கிறாருன்னா மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க. சப்போஸ் டைரக்ட் எலெக்ஷன் இருந்தால் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு டிஎம்கே அப்படின்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு பர்சனை நாமினேட் பண்ண முடியும். சரிங்களா? நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஓட்டு விழுக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் அப்படின்ற ஒரு போஸ்டிங், இது வந்து ஒரு நியூட்ரல் போஸ்டிங், இம்பார்ஷியல். சரிங்களா? ஒரு நடுநிலையான ஒரு போஸ்டிங். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சி அதே போல் பார்த்திங்கன்னா ரூலிங் கட்சி 2 பேர்த்துக்குமே சரிசமமாக இருக்கிற ஒரு நபர் இந்த இடத்துல வர முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா பார்ஷியல். சரிங்களா? பார்ஷியல் பேஸ்டுன்னு டிஎம்கேக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுற ஒரு கவர்னர், ஆளுநர் அமைஞ்சிருவாங்க. இது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ மொத்தம் நீங்கள் 4 ரீசனை பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், இதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகார பங்கீடு, பவர் கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல். சரிங்களா? நியூட்ரல் பர்சனாக இருக்க மாட்டாங்க, ஒரு பார்ஷியல் பர்சனாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபேவர் பர்சனாக, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேவர் பர்சனாக இருக்கிற மாதிரி ஆகிடும். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். சரிங்களா? ஸோ இதனால தான் நம்ம எந்த சிஸ்டத்தை, கவர்னர் அப்பாயின்மெண்ட்டில் இந்தியன் அரசியலமைப்பு எந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். சரிங்களா? வி ஃபாலோ கெனடியன் மாடல். Canadian model of system in appointing governor. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஆளுநரை நியமிக்கும் முறை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா மாடலில் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். கனடாவில் பார்த்தீங்கன்னா அங்கே யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க? அங்கே இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதே சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதுவே யூஎஸ்ஏ எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ வந்து டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட், பீப்புளே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வி ஆர் நாட் ஃபாலோயிங் டைரக்ட் எலெக்ஷன், வி ஆர் நாட் ஃபாலோயிங் யூஎஸ்ஏ மெத்தட்னு, வி ஃபாலோயிங் கெனடியன் மாடல்னு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ்ன்னு. சரிங்களா?
வெயிட் பண்ணுங்கள், சாரி. ஸோ கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ்னா இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அப்பாயின்மெண்ட்லேயே சில பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். இந்த அப்பாயின்மெண்ட்டோட கண்டினியூஷன் தான் அது. அப்பாயின்மெண்ட்டோட கண்டினியூஷன் இது. கான்ஸ்டியூஷனில், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் ஒரு போஸ்டிங் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரிங்களா, நம்ம ஒரு குரூப் 2 ஆஃபீஸர் ஆகணும், முனிசிபல் கமிஷனர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணும், நமக்கு ஒரு டிகிரி தேவை, குரூப் 2 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருந்துருக்கணும், நம்ம அப்போ தான் வந்து அந்த எலிஜிபிலிட்டி வரும். அப்போ கவர்னர் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குவாலிஃபிகேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, he or she should be citizen ஆஃப் இந்தியா சரிங்களா, இந்திய குடியுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும். இந்த இடத்துல வெறும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கண்டிப்பாக இந்தியாவிலே பிறந்த சரிங்களா, நேச்சுரல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாட்டிலே பிறந்தவர் தான் எலிஜிபிளாக கேட்டால் அப்படி கிடையாது சரிங்களா. ஒரு பர்சன் ஜென்ரலாக அவர் வந்து யூஎஸ்ஏல வந்து பிறந்திருக்கலாம், அவர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்னு வச்சுருந்தாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் கூட நம்ம கவர்னராக முடியும். ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருந்தால் போதும் தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே பிறந்த ஒரு மனிதர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. இது ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிஃபிகேஷன் ஏஜை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் 35 வருடம் 35 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இது இருந்தால் போதும். இது 2 தான் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டியூஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 தான். ஒன்று பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்தால் போந்துடும் சரிங்களா. கான்ஸ்டியூஷனல் குவாலிஃபிகேஷன் தாண்டி நம்மளே வந்து பழக்கத்துக்குன்னு சில விதிமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் குவாலிஃபிகேஷன் சரிங்களா. கன்வென்ஷனல் குவாலிஃபிகேஷன் இது வந்து நம்ம பார்லமெண்ட்ரமாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து கட்டாயம் கிடையாது. நிறைய அரசாங்கம் வந்து இதை சில டைம் ஸ்கிப் கூட பண்ணியிருக்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன நம்ம பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பர்டிகுலர் பர்சன், அந்த பர்சன் வந்து அந்த ஸ்டேட்டாக இருக்கக்கூடாது. he should not be belong to that state சரிங்களா. இப்போ தமிழ்நாட்டுக்கு கவர்னராக அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழிசை சவுந்தரராஜனை அப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சரிங்களா. அந்த மாநிலத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அந்த மாநிலத்துக்கு கவர்னர் ஆக முடியாதுன்றது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் குவாலிஃபிகேஷன் சரிங்களா. ரெண்டாவது கன்வென்ஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல் அப்பாயிண்டிங் சரிங்களா. அப்பாயின்ட் பண்ணும் பொழுது நியமிக்கும் பொழுது பிரசிடெண்ட் should consult the CM சீஃப் மினிஸ்டர், அந்த ஸ்டேட்டோட சிஎம்ஐ வந்து கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது 2மே கட்டாயம் கிடையாது சரிங்களா, கம்பல்சரி கிடையாது. நிறைய மத்திய அரசாங்கம் இந்த 2 கன்வென்ஷன்லையும் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஆனால் எது ஸ்கிப் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 2 பாயிண்ட்டு, இதையும் இந்த பாயிண்ட்டையும் யாராலையுமே மீற முடியாது. பட் இந்த 2 பாயிண்ட் கட்டாயம் கிடையாது. இப்போ 4 பாயிண்ட்டுமே நமக்கு ஆப்ஷனில் செட் பண்ணி எது கான்ஸ்டியூஷனல் குவாலிஃபிகேஷன், எது அரசியலமைப்பு தகுதிகள் அப்படின்னு கேட்டால் இது 2 தான் அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்ட தகுதிகள். இது 2மே வந்து நம்ம கன்வென்ஷனுக்கு ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ கொஷினை பொறுத்த மாதிரி நீங்கள் ஆன்சரை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். கான்ஸ்டியூஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இந்த 2 மட்டும் தான். எதெல்லாம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டால் இந்த 4மே குவாலிஃபிகேஷன் தான், ஒன்றும் தவறு கிடையாது இந்த இடத்துல சரிங்களா. ஸோ இதுதான் அப்பாயின்மெண்ட்டோட ஒரு டீட்டெயில். ஓகே, அதே போல் சார் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் தான் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் பர்சன் கேன் பி அப்பாயிண்டட் as governor for 2 or more state. ஒரே நபர்
2 அல்லது 3 மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, இப்போ ஆளுநராக எதுக்கு இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு இருக்காங்க. ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கவர்னராக கூட நியமிக்க முடியும். ஒன்றும் தவறு கிடையாது. இந்த ஒரு ப்ரொவிஷன் சரிங்களா, இதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு. 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. 7வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் 1956 மூலமாக தான் இந்த ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 7வது அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம் 1956 இது கொண்டு வந்தாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸை நம்ம பார்த்துடலாம். அப்பாயின்மெண்ட்டே கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு சரிங்களா. ஓகே, இப்போ கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ் பார்த்துடலாம். கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ். ஓகே, கவர்னர் ஆளுநர் அந்த போஸ்டிங்க்கு வருபவர் என்ன தகுதியோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கண்டிஷன்ஸோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஒரு நபர் சரிங்களா, he should not be MP or MLA சரிங்களா. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் மாநில சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடாது. ஸோ எம்பி, லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுமே எடுத்துக்கோங்க. அவர் எம்பியாக இருக்கக்கூடாது. எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அஸ் வெல் அஸ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இது ரெண்டுலேயுமே எதுலையா ஒன்றில் உறுப்பினராக கண்டிப்பாக இருக்கக்கூடாது சரிங்களா. அப்படி ஒரு நபர், இப்போ ஒரு நபர் எம்பியாக இருக்கார், அவர் வந்து கவர்னர் ஆக முடியுமா? ஆனால் கண்டிப்பாக ஆக முடியும் சரிங்களா. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. he should resign his post before entering into governor office சரிங்களா. அந்த ஒரு நபர் இப்போ பார்லமெண்ட் உறுப்பினராக ஒருத்தர் இருக்கார், எம்பி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்பின்ற போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிடணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்குள்ளேயே இவர் ரிசைன் பண்ணிடணும். தட் மீன்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே இவர் அந்த போஸ்டிங் ரிசைன் பண்ணிட்டால் பிரச்சனை கிடையாது சரிங்களா. அப்படி ஒரு நபர் எம்பியாக இருந்துக்கிட்டு கவர்னராக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே முடியாது. அதுக்கு பேர் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அந்த இரட்டை வருமானம் தரக்கூடிய கட்டுப்பாட்டு கீழே அவர் வந்துடுவார். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ன்றது இரட்டை வருமானம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதே பர்சன் எம்பியாகவும் இருப்பார், அதே பர்சன் கவர்னராக இருந்தாலும் வச்சுங்க, இதுக்கு ஒரு சேலரி அதுக்கு ஒரு சேலரி. இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் அலோடு கிடையாது. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து அலோடு கிடையாது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்எல்சி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கவர்னர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிவிட்டு கவர்னர் ஆக முடியும் சரிங்களா. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது இரட்டை வருமானம். ஒரு இதில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ன்றது ஒன்று கிடையாதா அப்படின்னு கேட்டால் இருக்குது. இதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் யார் கொடுப்பாங்க? சில போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நபர், சிங்கிள் பர்சன் கேன் ஹேவ் 2 போஸ்டிங்ஸ்ன்னு, ஒரே நபர் பார்த்தீங்கன்னா 2 பதவியிலும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து யார் எக்ஸப்ஷன் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதிவிலக்கு யார் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ஷன் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து யார் வந்து எக்ஸப்ஷன் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிடையாது. இந்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா he should not hold any office of profit. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்றது கவர்மெண்ட் போஸ்டிங் மட்டும் கிடையாது சரிங்களா. ப்ரைவேட் போஸ்டிங், ஒரு கம்பெனியில் செக்ரட்டரியாக இருக்கலாம், எம்டியாக இருக்கலாம், அவர் வந்து கவர்னர் ஆக முடியுமா? கண்டிப்பாக ஆக முடியாது. இரட்டை வருமானம் தரக்கூடிய எந்த பதவியிலுமே ஒரு நபர் இருந்தால் அவரால் ஆளுநராக முடியாது. இது ஞாபகம் வச்சுங்க. தான் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு. ஓகே, முக்கியமான பாயிண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரோட சேலரிலாம் யார் முடிவு பண்ணுறது? சேலரி ஆர் டிட்டர்மைன்டு பை பார்லிமெண்ட்.
பார்லிமெண்ட். சரிங்களா? சேலரி ஆர் டிட்டர்மைன்ட் பை பார்லிமெண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சேலரி ஆர் சார்ஜ்டு அண்டர் consolidate ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். சேல்ரி முடிவு பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். ஆனால் சேல்ரி கொடுக்கறது எங்கேருந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தின் கருவூலம், அதான் சொல்லுவாங்க கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப்னு ஸ்டேட்டுன்னு. சரிங்களா? கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப்னு ஸ்டேட்டுன்னு, சிஎஃப்எஸ். அதே பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. இவர் ஆளுநர் பார்த்திங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணுறாரு, மாநிலத்துக்கோசரம் தான் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அவரோட சேலரிலாம் கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் தான் கொடுப்பாங்க, ஆனால் முடிவு பண்ணுறது பார்லிமெண்ட். ஓகே சார், இதுவே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரே நபர் 2-3 ஸ்டேட்டுக்கு இருந்தாங்கன்னா யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவார். சரிங்களா? இப்போ சிங்கிள் பர்சன் தெலுங்கானாவுக்கும் இருக்கிறாங்க, ஆந்திர பிரதேஷுக்கும் இருக்காங்க, பாண்டிச்சேரிக்கும் இருக்காங்க. இவங்க 3 பேர்த்துக்குமே ஒரே சிங்கிள் கவர்னரோட சேல்ரி, இந்த கவர்னரோட சேல்ரி எப்படி பிரிஞ்சு போகும் அப்படின்னு முடிவு பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவார். சரிங்களா? ஷேர் பண்ணிக்கிறது 3 பேருமே ஷேர் பண்ணிக்குவாங்க சேலரியை சரிங்களா? இப்போ 1 lakh அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 33,000 அப்படின்றத இவங்க முடிவு பண்ணிக்குவாங்க, ஷேர் பண்ணிக்குவாங்க. முடிவு பண்ணுறது பிரசிடென்ட். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, கவர்னர் நோட் பண்ணிக்கோங்க. கவர்னர் ஹாவ் இம்யூனிட்டிஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னருக்கு இம்யூனிட்டி, பாதுகாப்பு. இம்யூனிட்டி அப்படின்றது பாதுகாப்பு. ஸோ கவர்னருக்கு இம்யூனிட்டி எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிரிமினல் பர்சனல் ஆக்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆக்ட். இந்த பர்சனல் ஆக்ட்ன்றது அவராக செய்கிறது. இந்த பர்சனல் ஆக்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி பர்சனலாக செஞ்சிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா he can't be arrested. ஸோ கவர்னர் தன்னோட சுயநினைவோட ஒரு பர்சனல் தனக்கு தேவையான ஒரு ஆக்ட் மூலமாக ஒரு கிரிமினல் ஆக்ட் செஞ்சுட்டாருன்னா கவர்னராக இருக்கும் பொழுது அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. இது ஞாபகம் வச்சுங்க. அஃபிஷியல் ஆக்ட்டுக்கும் அதே போல் தான். சரிங்களா? அஃபிஷியல் ஆக்ட்ன்றது கவர்னரோட ஒன் ஆஃப் த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பில் பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கு சைன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன மாறிடும், ஆக்டாக மாறிடும். அந்த ஆக்ட் மூலமாக வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்சிக்வன்சஸ் எதர் இருந்தால் குட்டாக கூட இருக்கலாம் சொசைட்டிக்கு, இல்லை பேடாக கூட இருக்கலாம். சப்போஸ் ஒரு நபர் அந்த ஆக்ட் மூலமாக பாதிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, இதுக்கு அதிகாரம் கொடுத்தது ஆளுநர், கவர்னர் தான். சரி, அவர் நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அவரை சார்ஜ் பண்ண முடியாது. அதனால தான் அஃபிஷியல் ஆக்ட் மூலமாகவும் அஃபிஷியல் ஆக்டில் வர கான்சிக்வன்ஸுக்கும் இவர் பொறுப்பேற்க மாட்டார். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே சார், அப்போ கிரிமினல் ஆக்டிவிட்டி நடந்தால் அவர் மேலே எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அவர் அந்த போஸ்டிங்கில் இருக்கும் பொழுது அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆஃப்டர் ரெசிக்னேஷன், சரிங்களா, ரிசைன் பண்ண பிறகு இல்லை அவர் அந்த போஸ்டிங்கில் இருந்து தூக்குன பிறகு அவரை கிரிமினல் ஆக்டிவிட்டி கீழே அரெஸ்ட் பண்ணலாம். இதை ஞாபகம் வச்சுங்க. கவர்னர் அப்படின்ற போஸ்டிங்கில் இருக்கும் பொழுது அரெஸ்ட் பண்ண முடியாது. பட் கவர்னர் அப்படின்ற போஸ்டிங்கில் இருந்து அவர் பதவி விலகிட்டார்னா அந்த பர்டிகுலர் நபரை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவில் கேஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 months நோட்டீஸ். இப்போ 2 months நோட்டீஸ் கொடுத்து அவர் மேலே கேஸை இனிஷியேட் பண்ண முடியும். அப்போ கவர்னர் போஸ்டிங்கில் இருக்கும்போது சிவில் கேசஸ் மேலே அவரால் 2 months நோட்டீஸ் கொடுத்து அவர் மேலே கேஸை ஃபைல் பண்ண முடியும். பட் கிரிமினல் கேசஸ்க்கு மேலே பண்ண முடியாது. இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு பாதுகாப்பு. சரிங்களா? இம்யூனிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பர்சனல் ஆக்ட் அதுவே கிரிமினலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரெஸ்ட் பண்ண முடியாது. அஃபிஷியல் ஆக்ட்டுக்கு அவர் பொறுப்பேற்க மாட்டார். சிவில் கேசஸ்க்கு 2 months நோட்டீஸ் கொடுத்தா போதும் அப்படின்றது இருக்கும். இது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓத் ஆர் அஃபர்மேஷன். அதாவது பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஓத் ஆர் அஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஆளுநர்
ஆளுநர் பதவிக்கு யாரெல்லாம் வராங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து இந்த பதவி பிரமாணம் எடுத்தே ஆகணும். யார் முன்னாடி பதவி பிரமாணம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he must take oath before the chief justice of high court. ஒரு மாநிலத்தின் என்னென்னா உயர் மன்ற நீதியரசர் இருக்கார் பார்த்தீங்களா, தலைமை நீதியரசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் முன்னாடி கண்டிப்பாக ஓத் ஆஃப் அஃபர்மேஷன் எடுத்தாகணும். சப்போஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டுன்னு உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு அடுத்ததாக யார் இருக்கிறாங்க, சீனியர் இருக்காங்களோ அவங்க முன்னாடி எடுத்துக்குவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து கவர்னராக அப்பாயின்ட் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது. சில சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கவர்னராக சில பேர் ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ கவர்னராக யாரெல்லாம் வராங்களோ அப்போ கண்டிப்பாக அவங்க ஓத் ஆஃப் அஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு ஆகணும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் டாபிக்னா டேர்ம் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ்னு இதை நம்ம பார்க்க போகிறோம். டேர்ம் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ்னு அதாவது பதவி காலம் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக கவர்னருக்கு பதவி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years. கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டது 5 yearsண்ணா. சரிங்களா? அப்பாயின்மெண்ட்லேருந்து முடிகிற வரைக்கும் 5 வருஷம் கண்டிப்பாக அவர் இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இந்த 5 years அப்படின்றது ப்ரொடெக்டடா அப்படின்னு கேட்டால், ஓகே ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு தான் அவர் தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த 5 years அப்படின்றது யாரை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் டு ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட்னா ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட். இது ஞாபகம் வச்சுங்க. இந்த 5 years போஸ்டிங் அப்படின்றது சப்ஜெக்ட் டு ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட்னு, அதாவது ஜனாதிபதியின் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த 5 வருஷம் அப்படின்றது அவர் போஸ்டிங்கில் இருப்பார். அப்போ ஜனாதிபதியே பார்த்து சரிங்களா, இல்லை நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்னர் ரெசிக்னேஷன் கொடுத்தாகணும் இந்த இடத்துல. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் இஸ் ஸ்ட்ரைட்லி அப்பாயிண்டட் பை ஹூம்? கவர்னர் இஸ் ஸ்ட்ரைட்லி அப்பாயிண்ட் பை த பிரசிடென்ட் தான். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ டென்யூர். சரிங்களா? நோ செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். அவரோட பதவி காலத்துக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் கிடையாது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் கவர்னர். ஸோ கவர்னரை வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ்ங்க, ஈ கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டுங்க. யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ங்க. பிரசிடென்ட் கேன் ட்ரான்ஸ்ஃபர் எ கவர்னர் டு அனதர் ஸ்டேட்டுங்க. சரிங்களா? ஸோ யூஸ்வலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது இந்த மாதிரி தான் நடக்கும் ஜென்ரலாகவே. சரிங்க சார், இப்போ 5 years முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 5 years, கம்ப்ளீஷன் ஆஃப் 5 years. ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் 5 yearsக்கு அப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ அப்பாயின்மெண்ட், நியூ கவர்னர் வரலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா until new appointment same person can act as governor. புது அப்பாயின்மெண்ட் வர வரைக்கும் அதே நபர் கவர்னராக பயணிக்கலாம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ கவர்னர், சப்போஸ் கவர்னர் ஆஃபீஸில் இறந்துட்டார். ஸோ ஆஃபீஸில் இருக்கும்போது, பதவி காலத்தில் இருக்கும்போது இறந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டேட்டுக்கு கவர்னராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிச்சுவேஷனில் சரிங்களா, யூஸ்வலி பிரசிடெண்ட் will appoint Chief Justice of High Court to act as governor. சரிங்களா? சப்போஸ் ஒரு கவர்னர்
பதவியில் இருக்கும் பொழுதே இறந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு சடனாக ஒரு புது அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மாநிலத்தோட தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து கவர்னராக நம்மளால் நியமிக்க முடியும். இது வந்து ஒரு டெம்பரவரி தான், சரிங்களா. இட் இஸ் டெம்பரரி. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா புது அப்பாயின்மெண்ட் வர வரைக்கும் இவர் ஒரு டெம்பரரி போஸ்டிங்கில் தான் இருப்பார் இந்த இடத்துல, சரிங்களா. இந்த டெம்பரவரி போஸ்டிங்காக இருந்தாலும் இவர் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுத்தே ஆகணும். பதவி பிரமாணம் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். அதே போல் இவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் எல்லாமே இவருக்கு வந்துடும், சரிங்களா. ஓகே மாணவர்கள், நம்ம கிளாஸோட செஷனுக்கு வந்துட்டோம், எண்டு செஷனுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா. இப்போ நம்ம ஒரு சின்ன ரிவைஸ் மட்டும் பண்ணிடலாம், எந்தெந்த டாபிக் நம்ம பார்த்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஆளுநரில் நம்ம பார்த்தது மொத்தம் 4 டாபிக்: இன்ட்ரடக்ஷன், அப்பாயின்மெண்ட், கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ், டேர்ம் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ். இதில் நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. கண்டிஷன் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ் பார்த்தோம், டேர்ம் ஆஃப் கவர்னர் ஆஃபீஸ் பார்த்துருக்கோம் இந்த இடத்துல, சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம அகாடமி சார்பாக ஒரு குரூப் 2க்கு வந்து குரூப் 2 குரூப் டேக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதோட டேட் பாருங்கள், 10/8/21, 17/8/21, 24/8/21, 31/8/24. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மார்க் டெஸ்ட்டு. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லையும் பார்த்திங்கன்னா 100 கேள்விகள் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஆன்சருக்கு டிஸ்கஷன் நம்ம யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணுவோம், ஸ்டேட் ரேங்க்கு பப்ளிஷ் பண்ணுவோம், சரிங்களா. இது வந்து கூகுள் டாக்குமெண்ட் மூலமாக ஜென்ரலாக இருக்கும். நாங்கள் டெலகிராம், எங்களோட டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா இதை நாங்கள் இன்றைக்கி 10/8/2021 கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அந்த லிங்க் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா போதும், சரிங்களா. ஆன்சர் கீ நாங்கள் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம், அதிலே இருக்கும். ப்ளஸ் நாங்கள் அதுக்கு வீடியோவை பப்ளிஷ் பண்ணுவோம், சரிங்களா. இது நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதே போல் எங்களோட மற்ற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல் பாவை ஐஏஎஸ் அகாடமின்னு இருக்கும், பாவை ஐஏஎஸ் அகாடமி. அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா. அட்மிஷன்ஸ் ஃபார் அட்மிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக குரூப் 1, 2 as well as குரூப் 4 இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அட்மிஷன் போயிட்டுருக்கு. டிஎன்பிசியில் அட்மிஷன் போத் அந்த ஆஃப்லைன் ப்ளஸ் ஆன்லைன் அட்மிஷன் பேட்ச் போயிட்டுருக்கு. அது ஓரியன்டாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இது கேட்கலாம். இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இதுக்கு அட்மிஷன் ப்ரொசீஜருக்குன்னு நாங்கள் செப்பரேட் வீடியோ ஒன்று நாங்கள் ரெடி பண்ணுறோம், அதையும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் சக நண்பருக்குலாம் நம்ம அகாடமி சேனலை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பாலிட்டியோட பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.